மாடித்தோட்டம் அமைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள முன்னுதாரணம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை செந்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வரும் பாண்டிசெல்வம் தற்போது தேவகோட்டை நகராட்சியில் தூய்மை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். தன்னுடைய தினசரி பணியில் கிடைக்கும் அனுபவத்தையும் இயற்கை மீதான ஆர்வத்தையும் இணைத்து கழிவுகளை வளமாக மாற்றும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை உருவாக்கியுள்ளார். பொதுவாக மாடித்தோட்டம் அமைப்பதற்கு மண், தொட்டிகள், செலவு ஆகியவை தேவைப்படும். ஆனால் பாண்டிசெல்வம் இதை முற்றிலும் மாறுபட்ட முறையில் செய்து வருகிறார். வீணான வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜ் போன்ற பயன்படுத்த முடியாத மின் சாதனங்களை உடைத்து அவற்றை தொட்டிகளாக மாற்றி வீட்டின் மாடியில் அமைத்து அதில் செடிகளை வளர்த்து வருகிறார். சார், பூந்தொட்டில ஒரு செடி 2 செடி தான் வைக்கலாம். பூந்தொட்டி காசு கொடுத்து வாங்கணும். அது ரெண்டாவது வாங்கும் போது உங்களுக்கு கண்டெய்னர் தூக்கி வைக்கும்போது உடஞ்சிரும், சேதம் ஏற்படும். இது இப்ப 5 வருஷம் ஆச்சு, எந்த விதமான சேதாரமும் கிடையாது. தண்ணீர் வடிகிறதுக்கு கீழே லீச்சிட்டு இருக்கு சார். இது உங்களுக்கு தண்ணி நான் அளவோட பயன்படுத்துறேன் சார். அது மழை காலங்களில் மட்டும் அதிகமா தண்ணி லீச்சிட் ஆகும். கீழே துவாரத்துல பைப் வச்சு தட்டு வச்சு அந்த உரத்தை நீரை முடிச்சு பழைய நான் பயன்படுத்திக்கிறேன். இதன் மூலம் செலவு குறைவதோடு குறைந்த இடத்தில் அதிகமான செடிகளை வளர்க்க முடிகிறது. இந்த மாடி தோட்டத்தின் முக்கிய அம்சம் அவர் தயாரிக்கும் மண் கலவையாகும். நகராட்சியில் சேகரிக்கப்படும் மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றி அதனுடன் கடலை புண்ணாக்கு மற்றும் வேப்பம் புண்ணாக்கு போன்ற இயற்கை சேர்வைகளை கலந்து எந்த ரசாயனமும் இல்லாமல் மண் தயாரிக்கிறார். மக்கின இலதலைகள், பின்னாக்கு வகைகள், மீன் கழிவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உரக்கலவை உருவாக்கியிருக்கேன். அந்த உரக்கலவையில் மண் இல்லாமல் உரக்கலவை உருவாக்கி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உரக்கலவை நல்லா பாருங்க, நல்லா நைஸா இருக்கும். இது முழுமையாவே உரக்கலவை தான், மண்ணு கிடையாது. இந்த இதுல நம்ம நாங்க விவசாயம் பண்ற போல எனக்கு என்ன மண்ணு நல்லா மெல்லியா இருக்கிறதுனால வேர் நல்லா ஊடுருவும், நீரை தக்க வச்சுக்கிறோம். அப்ப செடிகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஈல்டு நல்ல முறையில் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மணல் இல்லாமலேயே இந்த கலவையில் அனைத்து வகையான செடிகளும் சிறப்பாக வளரும் என்பது இவரின் அனுபவமாகும். இந்த மண்ணின் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் பொதுவாக குளிர் பகுதிகளில் விளையும் பேஷன் ஃப்ரூட், சாத்துக்குடி போன்ற பழங்களையும் வறட்சியான சிவகங்கை பகுதியில் வெற்றிகரமாக வளர்த்து வருகிறார். இதோடு பாகற்காய், புடலங்காய், வெண்டைக்காய், கத்திரி, தக்காளி, மிளகாய், கீரை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள், மேலும் பப்பாளி, மா, கொய்யா, மாதுளை, திராட்சை உள்ளிட்ட பல வகைகள் என 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளையும் இவரது வீட்டில் வளர்க்கப்படுகின்றன. மாடித்தோட்டத்தில் எந்தவித ரசாயன உரங்களும் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தப்படுவதில்லை. தண்ணீர் மட்டுமே போதுமானதாக உள்ளது என பாண்டிசெல்வம் தெரிவிக்கிறார். மேலும் வீட்டில் உற்பத்தியாகும் காய்கறி கழிவுகள் மற்றும் செடி கொடிகள் போன்றவற்றை சேகரித்து பயோகேஸ் தயாரிக்கும் முறையும் இவர் நடைமுறைப்படுத்தி வந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பயோகேஸ் மூலம் சமையல் செய்து வந்த இவர் இடமாற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அமைப்பை தற்போது மீண்டும் செயல்படுத்தி வருகிறார். ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ வேஸ்ட் நம்ம உள்ள ஃபீட் பண்ணோம்னா ஒரு 1/2 கிலோ கேஸ் உற்பத்தி ஆகும் சார். 1/2 கிலோ கேஸ் வச்சு நம்மளுக்கு ஏதோ நம்ம எல்பிஜி பயன்படுத்தல ஒரு 10% 15% குறைக்கலாம். முழுமையா குறைக்க முடியும்னு சொல்ல முடியாது. அது நம்ம எல்பிஜி பயன்பாட்டில இருந்து ஒரு 20% நம்மளுக்கு சேவ் பண்ணி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். வீட்டை சுற்றி அடர்த்தியாக வளர்ந்துள்ள செடிகள் காரணமாக விஷப்பூச்சிகள் வராமல் தடுக்க தின்னிக்கோழி மற்றும் கருங்கோழி போன்றவற்றையும் வளர்த்து வருகிறார். இது இயற்கையான பாதுகாப்பு முறையாகவும் அமைகிறது. நம்மாழ்வார் கொள்கைகளின் பின்பற்றி இயற்கை விவசாயத்தை வீட்டிலேயே செயல்படுத்தி வரும் பாண்டிசெல்வம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை தானே உற்பத்தி செய்து அண்டை வீட்டாருக்கும் பகிர்ந்து வருகிறார். இவரது முயற்சிகளை பாராட்டி பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் IPS அதிகாரி சகாயம் ஆகியோரிடமிருந்து நீர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் பாராட்டு பெற்றுள்ளார். இன்றைய சூழலில் ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு, காய்கறி விலை உயர்வு மற்றும் ஆரோக்கிய சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இயற்கை முறையில் வீட்டிலேயே காய்கறி வளர்ப்பதன் அவசியம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் செலவு இல்லாமல் மாடித்தோட்டம் அமைத்து கழிவுகளை வளமாக மாற்றும் இந்த முயற்சி பலருக்கு வழிகாட்டியாக உள்ளது. பாண்டிசெல்வத்தின் வீடு முழுவதும் செடிகள், மரங்கள், மூலிகைகள் நிறைந்து ஒரு பசுமையான சூழலாக மாறியுள்ளது. இதை பார்ப்பவர்கள் இது வீடா இல்ல காடா என ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு சாதாரண வீட்டை இயற்கை உலகமாக மாற்றியுள்ளார். கழிவுகளை வீணாக்காமல் அதை வளமாக மாற்றினால் ஒவ்வொரு வீடும் ஒரு சிறிய பசுமை உலகமாக மாற முடியும் என்பதை இந்த தூய்மை ஆய்வாளர் தனது செயலில் காட்டியுள்ளார்.